மூச்சினுடைய அங்குலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய 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 என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கு, என்ன மாதிரியான பலாபலன் கிடைக்கிறது அப்படின்றத திருமந்திரத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ மூச்சினுடைய பொதுவான அங்குலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 12, 4, 8 அப்படின்னு எல்லா சரநூல் சாஸ்திரமாகட்டும், திருமந்திரமாகட்டும், பழமையான பிராணயாமம் சார்ந்த நூல்களாகட்டும் எல்லாத்தையும் 12, 4, 8ன்னு ஒரு கணக்கு குறிப்பிடுறாங்க. நம்ம இந்த 12, 4, 8 அப்படின்னோடனே எல்லாருமே எதுக்குள்ள போயிடுறாங்கன்னா கவுண்டிங்குள்ள போயிடுறாங்க. எத்தனை கவுண்டிங் இன்ஹேலிங், எத்தனை கவுண்டிங் உள்ள அடக்கி வைத்தல், எத்தனை கவுண்ட் வெளிவிடுதல் அப்படின்ற ஒரு கணக்குக்குள்ள எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப வெளிவிடக்கூடியது எவ்வளவு எண்ணிக்கை, உள்ள நிறுத்தி வைக்கக்கூடியது எவ்வளவு எண்ணிக்கை நேர அளவு. இப்ப 1, 2 இப்படி இன்ஹேலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்றாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இன்ஹேலிங். 4 வந்து வித்ஹோல்டு பண்ணிக்கிறது. எக்ஸ்ஹேலிங் இப்படியா ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆனால் தெளிவாக நம்மளுடைய நூல்லாம் என்ன குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தா அது கவுண்டிங் கிடையாது, அது எண்ணிக்கை கிடையாது, அது அங்குல கணக்கு. அங்குலம்னா லென்த். அப்போ அந்த அங்குல கணக்கானது எப்படி அளவீடு செய்யப்படுகிறது அப்படின்னா முதல் நாள் வகுப்புலயே நம்ம பார்த்தோம். ஒரு சிறிய மெல்லிய நூல் எடுத்துட்டு அந்த நூலினுடைய நுனி, அந்த இப்போ ஒரு சின்ன மெல்லிய நூல் எடுத்துக்கிறோம். அந்த மூச்சானது இந்த நூலை எவ்வளவு தூரத்துல இருக்கும் போது அசைக்க முடிகிறது அப்படின்றத மெஷர் பண்றோம். இவ்வளவு தூரத்துல மூக்கிலிருந்து எவ்வளவு லென்த்ல மூச்சு போகக்கூடிய இந்த போக்குல ஸ்கேல் வச்சு அளந்தோம்னா இது எவ்வளவு தூரத்துல இந்த மூச்சானது இந்த நூலை அசைக்க முடிகிறது, இவ்வளவு தூரத்துல அசைக்க முடிஞ்சா இவ்வளவு லென்த், அதுக்கடுத்து இவ்வளவு தூரத்துல அதால அசைக்க முடிகிறது. இவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போகும்போது மூச்சால அந்த நூலை எந்த விதத்துல அசைக்கவே முடியல. இப்ப நான் பக்கத்துல நான் கொண்டு வரேன், நெருக்கி 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 பக்கத்துல கொண்டு வரேன், நூலை அசைதானா இல்ல 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 இப்படி வந்துருச்சு இங்க வர. இப்ப கிட்டத்தட்ட ஒரு அங்குலத்துல என்ன ஆகுது, இந்த நூலை என்ன மூச்சால அசைக்க முடியுதுன்னா என்னுடைய மூச்சினுடைய அளவு என்ன அப்படின்னா ஒரு அங்குலம், மூக்கிலிருந்து இந்த ஒரு அங்குல தூரத்துல மூச்சினுடைய அளவு இருக்கு.